பிரதமர் உள்பட அப்படின்னு தான் சார் இந்த சட்ட மசோதாவே இருக்குது திரு பிரசன்னா. அப்போ ஒரு வெளிப்படையான ஒரு அரசியலை நடத்துவதற்கு, நிர்வாகத்தை நடத்துவதற்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இப்படி இருக்கணும், அதிகாரத்துக்கு வரவங்க இப்படி இருக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தால் அதை கருப்பு நாள், கொடும் சட்டம் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்றார். இட் இஸ் அ பிளாக் டே ஃபார் டெமோக்ரஸி. ஒரு கருப்பு நாள் ஜனநாயகத்திற்கு. இன்றைக்கு 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிற உத்தமர் காந்தியினுடைய மறுவடிவமாக இருக்கிற அமித்ஷா 130வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இந்திய ஜனநாயகத்தை ஒரு பால் கிணற்றில் டெத் வாலில் தூக்கி போட்டிருக்கார். இவங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு, however a good constitution may be, it is sure to turn out bad. நாகராஜ் சார் உங்களுக்கு சேர்த்தான். Because those who are called to work it happen to be a bad lot. இந்த bad lotங்கிற வரி வருது இல்ல, அந்த bad lot தான் அமித்ஷாவும் மோடியும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை புனிதமாக்கியது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த சட்டத்தை எப்படியெல்லாம் தங்களுக்கு சாதகமாக ஹிந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு, தங்களுடைய ஆட்சியை அமைப்பதற்கு, மக்களாட்சியை படுகொலியில் தள்ளுவதற்கு இந்த சட்டத்தை வடிவமைக்க முடியுமா அப்படி வடிவமைத்திருக்கிறார்கள். எங்க ஹிந்து ராஷ்டிரம் வருது? கண்டிப்பா. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு ஒரு வழக்கறிஞரா நாகராஜ் சொல்றாரு 5 வருஷம் செந்தில் பாலாஜி. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய வேண்டாம், 5 வருஷம்லாம் போக வேண்டாம். நீங்க ஒருத்தரை அடிச்சிடுறீங்க சார். இப்போ பிரசன்னாவை கார்த்திகை செல்வன் அடிச்சிடுறாரு. அது எந்த நோக்கமாக வேணாலும் இருக்கலாம். ரிமாண்டுக்கு போகிறப்ப மேஜிஸ்ட்ரேட் கேட்பார், எப்போ அவனை அடித்தாங்களா? இல்லை. உன் பேர், உங்கள் அப்பா பேர், 15 நாள் ரிமாண்ட். ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் 15 நாள் ரிமாண்டுன்னா நீங்கள் 15 நாள் ஜெயிலில் இருக்கணும். 15 நாள் கழிச்சு அடுத்த ரிமாண்டுக்கு போகிறப்ப மினிமம் ரிமாண்டு 15 நாள். சார் எல்லா வழக்குலையும் அப்படி நடக்கிறது இல்லை சார். நான் சொல்றது, பல நேரங்களில் நீதிமன்றம் எப்படி இது பண்றீங்கன்னு விசாரணை ஏஜென்சியை கேள்வி எழுப்புறாங்க. எத்தனை வழக்குலங்கிறது தான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது மாண்புமிகு நீதியரசர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார்ல, அந்த மாதிரி எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லுங்க. இங்க செந்தில் பாலாஜி வழக்கு, அதாவது அகைன் இது என்னன்னா, கேள்வி கேட்பதற்கான இடம் சட்டத்தில் இருக்குது. அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க என்னவா இருக்காங்க இல்லங்கிறது வேற. இங்க நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளாரே போகல. சரி, நான் ஏன் இதை எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்னா, மினிமம் ரிமாண்ட் 15 நாள் சார். பொதுமக்கள் உங்களுக்கு தெளிவு இருக்கும், எனக்கு தெளிவு இருக்கும். பொதுமக்களுக்கு சொல்றேன், மினிமம் ரிமாண்ட் 15 நாள். 2 ரிமாண்ட் 30 நாள் முடிஞ்சிச்சுன்னா வழக்கு என்னன்னு தெரியாது, சாட்சி இருக்காது, விசாரணை முடிவுற்றிருக்காது, சந்தர்ப்பங்கள் சாதகமா இருக்காது. ஆனா 30 நாள்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, பீப்புள் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ நீங்க பதவி நீக்கம்ங்கிற ஒரு அயோக்கியத்தனத்தை செய்வீங்கன்னா மக்களினுடைய ஜனநாயகம் என்னங்கிற கேள்விக்குறி வருது. இதுவரைக்குமான விஷயத்துல அவர் சில வழக்குகளை சொல்றாரு. நீங்க இங்க செந்தில் பாலாஜி வழக்கை மேற்கோள் காட்டுறாரு, டெல்லி முதலமைச்சராக இருந்தவருடைய வழக்கை மேற்கோள் காட்டுறாரு. பல வழக்குகள், அதுக்கு முன்னாடி அவர் ஜெயலலிதா அவர்கள் வரைக்குமே போறாரு. எல்லா வழக்குகள்லையுமே இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிற பீப்புள். நீங்க காமன் மேன் இதுல பொறுத்தே பார்க்க முடியாது. 2 ரிமாண்ட் காமன் மேனுக்கு இருக்கும். ஆனா ஒரு பொறுப்புல வரக்கூடிய மக்கள் பிரதிநிதி அவர் எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்துகிறார். அப்ப அவர் எப்படி நாம சட்டத்தின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறதுக்கு தான் அந்த முயற்சிங்கிறார் நாகராஜ். அவர் சொன்ன அதே உதாரணத்தை நான் சவாலோட சொல்றேன். நாகராஜ் அவர்கள் பாஜகவை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் என்னுடைய சவாலை நீங்க ஏத்துக்கணும். நீங்க சொன்னீங்க செந்தில் பாலாஜி பணத்தை திரும்ப கொடுக்கிறேன்னாரு, குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. நான் சவால் விடுறேன், நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தான் செய்தது குற்றம்னோ அல்லது பணத்தை திரும்ப கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா நான் அரசியல் விட்டு வெளியில போறேன். அந்த செயலை நீங்க செய்வீங்களான்னு என் சவாலை ஏத்துக்கணும் நாகராஜ். உளச்சுத்தியோடு மன ஆன்மா உங்களுக்கு தூய்மையா இருந்துச்சு, பாஜகவை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் சவால் விடுறேன் உங்களுக்கு. செந்தில் பாலாஜி எங்க சொன்னாருன்னு. சார், செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு அவருடைய தீர்ப்பினுடைய கடைசி பத்தியை மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீ எத்தனை நாளைக்கு உள்ள வச்சுக்கிட்டு இருப்ப? ஆதாரம் கேட்ட ஆதாரம் கொடுக்க மாட்டேங்கிற, ஆவணம் கேட்ட ஆவணம் கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன வானலாவ அதிகாரமா? செந்தில் பாலாஜி தொடங்கி ஆகாஷ் பாஸ்கர் வரைக்கும் நேத்துக்கு உயர் நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு? இடிக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. இதே பல வழக்குகள் இடி உச்ச நீதிமன்றத்தில் நீங்க அவர் செந்தில் பாலாஜின்னாரு, ஜெயலலிதான்னாரு, ஆகவே நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். நானும் ஒரு பட்டியலிடுறேன். தேர்தல் நடந்துச்சு சார் மகாராஷ்டிரால. பவார் பிரதர்ஸ் லூட்டட் 78 crores பேசினது 56 இன்ச் மோடி. அடுத்த நாள் சரத்பவார் அஜித் பவார் வெளியில வந்தாரு, வாஷிங் மிஷின்ல உள்ள போட்டீங்க.
நிதித்துறையில் ஊழல் செய்தார் அஜித் பவார் 78,000 கோடின்னு சொன்ன மோடி பாஜக கூட்டணி சேர்த்து அந்த அஜித் பவாருக்கு அதே துணை முதலமைச்சர் இன்க்ளூடிங் பினான்ஸ் மினிஸ்டர் கொடுத்தது உங்க லட்சணம். இப்ப வரைக்கும் அவர் அப்படிதான் இருக்கார். சுவந்த் அதிகாரி என்ன ஆனார்? நாராயண ராணே என்ன ஆனாரு? ஏன் இன்றைக்கு பாஜகவினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் விஸ்வாஸ் சர்மா, அவரை என்ன சார் சொன்னீங்க? 1000 கோடி ஊழல் பண்ணாருன்னு. நீங்க இங்க செலக்டிவ் அமினிஷியா இருக்குங்கிறது தான் பிரச்சனை. நீங்க சொல்றது எல்லாமே பிரச்சனை. அம்பேத்கர் சொல்றது எல்லாமே எக்ஸிகியூஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆனால் ஒரு சட்ட திருத்தம்னு வர்றது ஒரு லாங்கர் விஷனோட இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 130வது சட்ட திருத்தம் சுதந்திரத்துக்கு பிறகு. இத்தனை சட்ட திருத்தங்கள் தேவை அப்படிங்கிற இடத்துல இருந்து கொண்டு வரப்படுது. பல நேரங்களில் காலத்துக்கு ஏற்ற வகையில், தேவைக்கு சூழலுக்கு ஏற்ற வகையில், அல்லது இன்னும் டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுது, வேற வேற வகையான தவறுகள் நடக்குதுன்னா அதெல்லாம் சரி பண்ண ஒன்று வேணும்ன்றாங்க. அப்போ இன்னைக்கு போகக்கூடிய சூழலில் நேர்மையற்ற தன்மை அதிகமாகுது அல்லது அதிகாரம் அதிகமாக இருக்கு. அப்போ அதை எப்படி தான் கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுலேருந்து நாங்கள் இதை கொண்டு வர்றாங்க. இந்த கத்தி பாஜகவுக்கும் பொருந்தும் தானே, தனியா எதிர்க்கட்சிகளுக்கு இல்லையா இந்த சட்டம்? நான் என்ன சொல்றேன்னா, தன் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஹிட்லரினுடைய வடிவத்தில் மறுவடிவம் செய்யப்படுகிற சட்ட திருத்தம் தான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து ஃபியூச்சரா யோசிங்க, இவங்களுக்கெல்லாம் வராதா அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். நான் தீர்ப்பு முடிகிற வரைக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல நான் வந்து குற்றவியல் வழக்கில் நடைமுறைப்படுத்தப்படுகிற ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரை அவர் குற்றவாளி அல்ல. குற்றம் சாட்டப்பட்டவர். ஆமா, குற்றம் சாட்டப்பட்டவர். நாகராஜ், உங்க காதுகளுக்கு தெளிவா சொல்றேன், செந்தில் பாலாஜி குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர். அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தீர்ப்பு வருகிற போதுதான் அவர் குற்றவாளி. குற்றவாளி. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மரியாதைக்குரியும் பாசத்திற்கும் அன்புக்கும் உரிய அக்கா கனிமொழி அவர்கள், திராவிட கொள்கை முரசு அண்ணன் ராசா அவர்கள் 2G வழக்கில் சிறையில் வச்சிங்க சார். 2G வழக்கில் சிறையில் வச்சிங்க. ட்ரையல் கோர்ட் வந்து விடுதலை பண்ணுச்சு. அந்த நீதிமன்ற காவலில் இருந்தாங்கல்ல, சிறையில் இருந்தாங்கல்ல, குடும்பத்தை விட்டு, பெற்றோரை விட்டு, பிள்ளைகளை விட்டு, அரசியல் எதிர்காலத்தை விட்டு ஒரு பெரிய லாங் பேக் சிறையில் இருந்தாங்கல்ல, அதுக்கு யார் சார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? அதேதான் அதைத்தான் சொல்றேன். இங்க அந்த ஜுடிஷியல் சிஸ்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க உங்களுக்கு ஆகாதவங்களை ஒண்ணுமே நான் இந்த ஒரு போர் அரசியல் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் தயாரா தான் இருக்கேன். நீங்க ஈடியை பயன்படுத்தி 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் போடப்பட்டிருக்கிற வழக்குகள் எத்தனை? அரசியல் வழக்குகள் எத்தனை? நாராயண ராணே பொது வழியில பப்ளிக் மீட்டிங்ல அட்ரஸ் பண்ணாரு, நான் இப்போது நிம்மதியாக உறங்குகிறேன். எப்படி? என் வீட்டு கதவுகளை திறந்து வைத்து விட்டு. ஏன்னா நான் பாஜக சேர்ந்துட்டேன், ஏன்னா ஈடி உள்ள வராது. அரசியல் பழிவாங்கலுக்காக இவர்கள் பயன்படுத்துகிற. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது நடந்துச்சு இல்ல சார், தேர்தல் நேரம், ஜனநாயக சுதந்திரம் இஸ் a common platform. அந்த பிளாட்ஃபார்ம்ல அரவிந்த் கெஜ்ரிவாலை முடக்கிறதுக்கு பண்ணப்ப ஐநா சபை வரை கண்டிச்சது, உலக நாடுகள் கண்டிச்சு. எல்லாருக்கும் இப்ப அவர் வந்து குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்துருச்சா? குற்றவாளின்னு யாரும் தீர்ப்பு சொல்லல. எஸ், he is facing the charges. என்ன சொல்றாங்க? சார், ஜார்க்கண்ட்ல, பீகார்ல முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நீதிமன்றத்துல, இங்க சொல்றாரு ஜெயலலிதா அவர்கள் தண்டனைக்கு உள்ளானாங்கல்ல. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், இத விசாரணை ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். குற்றம் சாட்டப்பட்டவர்கள், they are facing charge, they are not accused. Yes, they are not accused. நீ accused ஆனதுக்கு அப்புறம் தான் தண்டனை கொடுக்க முடியும். இரண்டாவது, குற்றத்தை எதிர்கொள்ளக்கூடியவர்கள், குற்றச்சாட்டை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் அதிக அதிகாரத்தோடு இருக்கும்போது அவர்களையும் வழக்குல அவங்க இந்த வழக்கை எதிர்கொள்ளணும்ங்கிறதுக்கு இது தேவைன்றாங்க சார். இங்கே டெமோக்ரஸியில் வந்து ஜுடிஷியரி சிஸ்டம் இஸ் செப்பரேஷன், எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டிவ் இஸ் செப்பரேஷன் நீங்க கொண்டு வரீங்க இல்லையா? நீங்க காமன் லா இஸ் காமன் ஃபார் எவ்ரிவன். நீங்க உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகளை எடுத்து பாருங்க. ஏன் இதே அமித்ஷா வந்து எல்லாரும் சொன்னாங்க, நீங்க கூட வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்க, அவர் வந்து பதவியை விலகி விட்டார் அப்படின்னு. எப்படி பதவி விலகினாரு? நீ ஊருக்குள்ளாரே வரக்கூடாது தம்பின்னு உச்சநீதிமன்றம் சொன்னுச்சு. ஊருக்குள்ள யாரு? அமித்ஷாவை நீ ஊருக்குள்ளார வந்த உடனே தொலைச்சேன் அப்படிதான் ஜாமீன் கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர், அன்றைக்கு அறிவிக்கப்பட்டவர், இன்னைக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து எங்கள் ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு. அது அப்படி பேசணும்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு மெஜாரிட்டியோட அரசாங்கம் அமைச்சு அதனுடைய அமைச்சரா இருக்கிறாரு பிரச்சனை. அப்போ வந்து மக்கள் தீர்ப்பு இருக்கு. எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். எக்ஸாக்ட்லி சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்றீங்கல்ல, பொறுப்புக்கு வராங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புக்கு வருகிறவர்களை பாஜக தன் காழ்ப்புணர்ச்சியால் தன் ஆட்சியை
நிலைநிறுத்திக் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்ல. அரசியல் சார் ஒண்ணு இல்ல சார், அண்ணாமலை டாஸ்மார்க் விஷயத்துல இடி ரிப்போர்ட் கொடுக்கல. அண்ணாமலை சொல்றாரு 1000 கோடி ஊழல்னு. அண்ணாமலை சொன்ன ஸ்டேட் எதிர்க்கட்சியா அவர் சொல்லக்கூடிய இல்ல 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 நான் சொல்றது வேற. எதிர்க்கட்சி என்பது வேறு, ஈடிய கையில வச்சிருக்கவங்க என்பது வேறு. அடுத்த நாள் ஈடி ரிலீஸ் பண்ணுது 1000 கோடி ஊழல்னு. இந்த டிராஃப்டை யார் எழுதி கொடுத்தது? அண்ணாமலையா இல்ல ஈடியா? சரி பேசலாம். கேள்வி இருக்குல்ல. முதல் கட்ட கருத்து